வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற விஷயம் கொஞ்சம் கசக்கும், ஆனா உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல நாம கறிவேப்பில மாதிரி வாழ்றத முதல்ல நிறுத்தணும். சமைக்கும்போது வாசனைக்கு தேடுறவங்க சாப்பிடும்போது முதல் ஆளா நம்மள தூக்கி எறியறாங்க பாத்தீங்களா? அந்த வலி இருக்கே, அது ரொம்ப மோசம். நீங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தப்பில்ல, ஆனா யாருக்கு செய்றீங்கன்னு தெரியாம செய்றீங்க பாருங்க, அங்கதான் நீங்க சறுக்குறீங்க. இத பாத்துக்கிட்டு இருக்கிற நீங்க இனிமே அந்த பழைய ஆளா இருக்கக்கூடாது. உங்களை யாராவது பயன்படுத்தணும்னு நினைச்சா அவங்களுக்கே பயம் வரணும். அந்த அளவுக்கு ஒரு கெத்தான மாற்றத்தை உங்ககிட்ட கொண்டு வர போறோம். புத்தரும் சாணக்கியரும் ரகசியமா சொன்ன 15 விஷயங்களை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இத கேட்டு முடிக்கும்போது உங்களை அலட்சியப்படுத்தின கூட்டமே உங்களை பார்த்து மிரளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பெரிய எனர்ஜி. சரி, இப்போ அந்த 15 ரகசியங்களையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. ரகசியம் 1, அமைதியே ஆயுதம். த பவர் ஆஃப் சைலன்ஸ். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த முதல் ரகசியம் இருக்கே, இது சாதாரணமான விஷயம் இல்ல. இது ஒரு சைலண்ட் கில்லர். நாம பல நேரங்கள்ல பண்ற மிகப்பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? ஒருத்தன் நம்மள அசிங்கப்படுத்திட்டா உடனே அவன்கிட்ட மல்லு கட்டி நிக்கிறது. அவன் ஒன்னு சொன்னா நாம 10 பதில் சொல்லணும்னு துடிக்கிறது. ஆனா இங்கதான் நீங்க உளவியல் ரீதியா தோத்து போறீங்க. ஒருத்தவங்கள சீன்றான்னு வச்சுக்கோங்க, அவனோட நோக்கம் உங்களை ஒரு ரியாக்ஷன் கொடுக்க வைக்கிறது தான். நீங்க கத்துனா, நீங்க அழுதா, இல்ல நீங்க திருப்பி திட்டுனா அவனோட ஈகோ திருப்தி ஆயிடும். பரவாயில்லையே, நாம இவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டோன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அந்த இடத்துல நீங்க ஒரு கல்லு மாதிரி அமைதியா இருந்து பாருங்க, அவனோட ஒட்டுமொத்த திட்டமும் அப்படியே தலைகீழா மாறிடும். இந்த மௌனம் அவனுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உருவாக்கும். ஏன் இவன் பேச மாட்டேங்கிறான்? இவன் மனசுக்குள்ள என்ன ஓடுது? இவன் நமக்கு எதிராக ஏதோ ஒரு பெரிய பிளான் போடுறானோ அப்படின்னு அவனோட மூளை அவனையே போட்டு நோண்ட ஆரம்பிக்கும். உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, மௌனம்ங்கிறது ஒரு வெற்றிடத்தை உருவாக்கும். அந்த வெற்றிடத்தை நிரப்ப எதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம உளர ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்துல அவனே பயந்து போய் அந்த இடத்தை விட்டு ஓடிடுவான். சாணக்கியர் இதைத்தான் சொல்றாரு: உன் நாக்கை அடக்கி பழகு, உன் எதிரி தானாகவே அடங்கி விடுவான். உங்க மௌனம் ஒரு கூரான ஈட்டி மாதிரி. அது அவன் உடம்ப காயப்படுத்தாது, ஆனா அவன் புத்திய குழப்பி அவனை பைத்தியம் பிடிக்க வைக்கும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை ஒரு மிஸ்டீரியஸான ஆளா இந்த உலகம் பார்க்கும். எல்லாவற்றுக்கும் பதில் சொல்ல தேவையே இல்லை. சில நேரங்கள்ல உங்க புன்னகையும் உங்க மௌனமும் தான் இந்த உலகத்துல இருக்கிற மிகச்சிறந்த ஆயுதங்கள். யாருக்காவது உங்களை நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்க அமைதியா இருந்து உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களை சுத்தி இருக்கிற பொறாமக்காரங்கள்லாம் அவங்களாவே ஒரு கதையை உருவாக்கி அவங்களாவே பயந்து அவங்களாவே அழிஞ்சு போவாங்க. ஒரு சிங்கத்தை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? அது வேட்டையாடுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா அசையாம அமைதியா இருக்கும். அந்த அமைதி தான் அதோட பலம். நீங்களும் ஒரு வேட்டைக்காரன் மாதிரி இருங்க. உங்க மௌனம் உங்க எதிரிக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். உங்களை சாதாரணமா நினைச்சிட்டு வந்தவனுக்கு உங்க அமைதி ஒரு பெரிய இடி மாதிரி வந்து விழணும். இனிமே யாராவது உங்களை சீண்டுனா உடனே வாயை திறக்காதீங்க. கண்ணை நேருக்கு நேரா பாருங்க. ஒரு சின்ன புன்னகை பூத்துட்டு அங்கிருந்து கெத்தா நடந்து போயிட்டே இருங்க. அந்த ஒரு நிமிஷம் அவ அனுபவிக்கிற நரகம் இருக்கே, அது நீங்க கொடுக்கிற 1000 வசவுகளை விட கொடுமையானது. அமைதியா இருங்க. உங்க மௌனத்தாலேயே எதிரிய சிதறடிங்க. ரகசியம் 2, வளர்ச்சியில் கவனம். ஃபோக்கஸ் ஆன் growth. நண்பர்களே, இப்போ நீங்க மௌனமா இருக்க பழகிட்டீங்க. ஆனா அந்த மௌனத்துக்குள்ள ஒரு வெறி இருக்கணும். அந்த வெறி தான் உங்களுடைய வளர்ச்சி. இந்த உலகத்துல உங்களை பிடிக்காதவங்க எப்பவும் ஒரு கண்ணு உங்க மேலேயே வச்சிருப்பாங்க. நீங்க எப்ப சறுக்குவீங்க, எப்ப ஒரு தப்பு பண்ணுவீங்க, அதை வச்சு எப்ப உங்களை அசிங்கப்படுத்தலான்னு ஒரு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்க அந்த நேரத்துல அவங்க கூட நின்னு ஏண்டா என்ன இப்படி பண்ற அப்படின்னு நியாயம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா அங்கேயே நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க விரிச்ச வலையே அதுதான். உங்களை உங்க இலக்கிலிருந்து திசை திருப்பி உங்களை ஒரு சாதாரண ஆளா மாத்துறது தான் அவங்க பிளான். ஆனா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்கள ஒரு செத்த இரும்பா கூட மதிக்காம உங்களுடைய முழு கவனத்தையும் உங்க வளர்ச்சி மேல மட்டும் திருப்புங்க. உளவியல் ரீதியா ஒரு உண்மை இருக்கு. உங்க மேல பொறாமப்படுறவனுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை நீங்க ஒவ்வொரு நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கிறது தான். அவன் உங்களை இங்கேயே இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா நீங்க அடுத்தடுத்த உயரங்களுக்கு போயிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு விதமான பாதுகாப்பற்ற உணர்வு, இன்செக்யூரிட்டி உருவாகும்.
நாம இவனை மட்டம் தட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா இவன் என்னடானா ராக்கெட் மாதிரி போயிட்டே இருக்கானேன்னு அவன் வயிறு எரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியும் அவனோட முகத்துல விழுகிற பலமான அடி. நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறது, ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது, இல்ல உங்களை நீங்களே இன்னும் அழகா அறிவா மாத்திக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு நீங்க கொடுக்கிற சைலண்ட் மரண அடி. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றார். உன் எதிரியை அழிக்கணும்னா முதல்ல உன்னை நீ பலப்படுத்திக்கும். நீங்க பலசாலியா மாறிட்டீங்கன்னா எதிரி தானாவே காணாம போயிடுவான். இந்த வளர்ச்சியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு ஒரு படி மேல இருக்கணும். அந்த பொறாமக்காரங்க உங்களை உன்னிப்பா கவனிப்பாங்க. ஏன்னா உங்களை வீழ்த்த அவங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனா நீங்க அவங்களுக்கு அந்த வாய்ப்பையே கொடுக்க கூடாது. நீங்க எவ்வளவு வேகமா முன்னேறீங்களோ அவ்வளவு வேகமா அவங்க ஈகோ ஒட்டஞ்சு சிதறும். அவங்க உங்களை பத்தி ஊர் முழுக்க புரணி பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஒரு சொகுசு கார்ல கெத்தா அவங்க வாசல்ல இறங்கி பாருங்க. அந்த ஒரு செகண்ட் அவங்க மனசுல வர்ற அந்த வலி இருக்கே, அதுக்கு ஈடு இணையே இல்லை. உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்க பொறாமப்படுறாங்கன்னா நீங்க சரியான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். அதனால இனிமே யாராவது உங்களை சீண்டுனா தேங்க்ஸ் நண்பான்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டே இருங்க. உங்களை பிடிக்காதவங்க ஒரு இருட்டுல உட்காந்துட்டு உங்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டும். நீங்க ஒரு சூரியனா ஜொலிச்சு அவங்க கண்ணையே கூச வைங்க. நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு மேடையும் அவங்க தோல்வி அடைகிற மைதானம். உங்களுடைய நேரத்தை அவங்களுக்காக செலவு பண்ணாதீங்க, உங்களுக்காக செலவு பண்ணுங்க. உங்களுடைய லட்சியம் என்னவோ அதை நோக்கி ஒரு வெறியோட ஓடுங்க. நீங்க அடையிற அந்த பிரம்மாண்டமான வெற்றி இருக்கே, அது உங்க எதிரிகளை பைத்தியம் பிடிக்க வைக்கும். நீங்க பேச வேண்டாம், உங்க பேங்க் பேலன்ஸ் பேசட்டும், உங்க கார் பேசட்டும், உங்க அந்தஸ்து பேசட்டும். அது வரைக்கும் அமைதியா வளர்ந்துட்டே இருங்க. அந்த உச்சத்தை நீங்க தொடும்போது கீழ இருந்து அவங்க அண்ணாந்து பார்க்கணும். அப்ப அவங்க கழுத்து வலிக்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ராஜதந்திர தண்டனை. ரகசியம் 3. ரகசியங்களை காத்தல். ப்ரொடெக்ட் யுவர் சீக்ரெட்ஸ். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 3வது ரகசியம்தான் உங்க வாழ்க்கையோட பாதுகாப்பு அரண். நாம பல நேரங்கள்ல பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? மனசு விட்டு பேசுறோன்னு நினைச்சிட்டு நம்மளோட எல்லா ரகசியங்களையும் அடுத்தவங்கிட்ட கொட்டிடுறது. இவன் என் கூடவே இருக்கான், இவன் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு நீங்க நம்புறீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் உங்க அழிவு ஆரம்பிக்குது. உளவியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்லட்டா? ஒருத்தருக்கு உங்க ரகசியம் தெரியுதுன்னா அவங்க கையில உங்களை அசிங்கப்படுத்த ஒரு ரிமோட் கண்ட்ரோலை நீங்களே எடுத்து கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அவன் எப்ப நினைச்சாலும் அந்த பட்டனை அமைக்கி உங்களை அழ வைக்க முடியும், உங்களை அவமானப்படுத்த முடியும். சாணக்கியர் ரொம்ப கொடூரமான ஒரு உண்மையை சொல்றாரு. உன் ரகசியம் உன் நாக்க விட்டு வெளியே போயிடுச்சுன்னா அப்புறம் அது உன் ரகசியம் இல்லை, அது உன்னை கொல்ல போற ஆயுதம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க, உங்க அடுத்த பிளான் என்ன, உங்க வீட்ல இருக்கிற பலவீனம் என்ன, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா உங்களை சுத்தி இருக்கிற பொறாமக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நீங்க பலமா இருக்கிற இடத்த தாக்க மாட்டாங்க, நீங்க ரகசியமா சொன்ன அந்த பலவீனமான இடத்த தான் குறிவைப்பாங்க. ஒரு போர் வீரன் தன் கவசத்துல இருக்கிற ஓட்டையை எப்பவும் மறைச்சுதான் வைப்பான், அதை தம்பட்ட அடிக்க மாட்டான். அதே மாதிரி தான் நீங்களும். உங்களுடைய லட்சியம் ஒரு கர்ப்பம் மாதிரி இருக்கணும். அது வெளியே தெரியக்கூடாது, ஆனா உள்ளுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கணும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் உலகம் தானா தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் நீங்க ஒரு மர்ம மனிதனா, மிஸ்டீரியஸ் பர்சனா இருங்க. நீங்க யாருன்னு யாருக்கும் தெரியாத வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. ஒருத்தன் உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா வந்து உங்க ரகசியத்தை கேட்கறான்னா அவன் உங்க நண்பனா இருக்கலாம். ஆனா நாளைக்கு அவன் எதிரியா மாறும்போது உங்க ரகசியம்தான் அவனோட முதல் தாக்குதலா இருக்கும். இந்த உலகத்துல உங்க நிழல் கூட உங்களை விட்டு போகும், ஆனா நீங்க சொன்ன வார்த்தைகள் உங்களை விடாது. அதனால உங்க வாயை ஒரு இரும்பு பெட்டி மாதிரி பூட்டி வைங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரகசியத்தை உள்ள வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு எதிரிகளுக்கு உங்க மேல ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும். இவன் எப்ப என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்னு அவங்க மண்டைய போட்டு உடைச்சுப்பாங்க. அந்த தவிப்பு இருக்கே, அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற சைக்கலாஜிக்கல் டார்ச்சர். உங்க வெற்றிய கூட ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க, செய்ய போறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க. பொறாமக்காரங்க காத்துல விஷத்தை கலக்கிற மாதிரி உங்க ரகசியத்துல திருஷ்டிய கலப்பாங்க. அதனால இனிமே உங்க பிளான் என்னன்னு கேட்டா ஒரு சின்ன சிரிப்போட பார்க்கலாம்னு சொல்லி தட்டி கழிங்க. ரகசியம் காக்கிறவன் தான் ராஜா, ரகசியத்தை கொட்டுறவன் வெறும் வேலைக்காரன் தான். உங்க ரகசியத்தை பாதுகாப்பா வைங்க, உங்களை வீழ்த்த எந்த எதிரியாலையும் முடியாது. ரகசியம் 4. புன்னகையால் வீழ்த்து. த டெட்லி ஸ்மைல். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 4வது ரகசியம் இருக்கே, இது ஒரு சைலண்ட் ஆட்டம் பாம்.
இந்த உலகத்துல உங்களை அசிங்கப்படுத்தணும், உங்களை அழ வைக்கணும்னு ஒரு கூட்டம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குமே, அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மரண அடி எது தெரியுமா? உங்க முகத்துல இருக்கிற அந்த கெத்தான புன்னகை மட்டும்தான். உளவியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்லட்டா? ஒரு எதிரி உங்களை அவமானப்படுத்தும் போது அவன் எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? உங்க முகம் சுருங்கணும், நீங்க கோபப்படணும், இல்லனா அவமானத்துல குறுகி போய் நிக்கணும். நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அவனோட ஈகோக்கு ஒரு பெரிய விருந்து கிடைச்ச மாதிரி ஆயிடும். பரவாயில்லையே, நாம இவனை அசைச்சிட்டோன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு வெற்றியை கொண்டாடுவான். ஆனா அந்த இடத்துல நீங்க ஒரு அசால்ட்டான நக்கலான புன்னகையை அவன் முகத்துக்கு நேரா வீசி பாருங்க, அங்கேயே அவனோட எல்லா பிளானும் சுக்கு நூறா உடைஞ்சு செதறிடும். அந்த புன்னகை அவனுக்கு என்ன சொல்லும் தெரியுமா? டேய் தம்பி, நீ பண்ணதெல்லாம் எனக்கு ஒரு தூசி கூட கிடையாது, உன் லெவல் இவ்வளவுதானா அப்படின்னு வார்த்தை இல்லாமலேயே அவனை செருப்பால அடிச்ச மாதிரி இருக்கும். இந்த துரோகிகளுக்கும் பொறாமைக்காரர்களுக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? நீங்க எந்த சூழ்நிலையிலையும் சந்தோஷமா இருக்கிறது தான். நீங்க நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பாக்குறப்போ அவங்களுக்கு வயிறு எரியாது, உள்ளுக்குள்ள ஈரலே எரியும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு, உன் முகத்தில் எப்போதும் ஒரு தெளிவான புன்னகையை வைத்துக்கொள், அது உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய குழப்பம். ஒருத்தன் உங்களை நோக்கி கல்லை எரியும் போது நீங்க அந்த கல்லையே ஒரு படிக்கட்டா மாத்தி அது மேல நின்னு சிரிச்சு பாருங்க, அவன் கையில இருக்கிற அடுத்த கல்லு அவனையே அறியாம கீழே விழுந்துடும். ஏன்னா உங்க அந்த புன்னகை அவனுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மையை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உண்டாக்கும். நாம என்ன பண்ணாலும் இவன் அசர மாட்டேங்கிறானே, இவன் என்ன இரும்பு மனுஷனா அப்படின்னு அவன் தன்னைத்தானே கேட்டு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிப்பான். உங்களுடைய புன்னகை ஒரு ஆயுதம்னு சொன்னல்ல, அது எப்படி தெரியுமா வேலை செய்யும்? அது ஒரு மிரர் மாதிரி. அவன் கொடுக்கிற நெகட்டிவிட்டிய நீங்க வாங்கிக்காம அப்படியே அந்த புன்னகையால அவனுக்கே திருப்பி அனுப்பிடுவீங்க. அவன் பண்ணின அசிங்கம் அவனுக்கே வந்து சேரும். உங்க கண்ணுல ஒரு வெற்றியும் உதட்டுல ஒரு புன்னகையும் இருந்தா எந்த கொம்பனாலையும் உங்களை ஒன்னும் செய்ய முடியாது. அந்த சிரிப்பு ஒரு கவசம் மாதிரி உங்களை பாதுகாக்கும். அதனால இனிமே யாராவது உங்களை மட்டம் தட்டுறாங்களா, இல்ல உங்களை பத்தி தப்பா பேசுறாங்களா, அவங்க முன்னாடி இன்னும் கொஞ்சம் அதிகமா சிரிங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. உங்க சந்தோஷம்தான் உங்களை வெறுப்பவர்களுக்கு நீங்க கொடுக்கிற மிக கொடூரமான தண்டனை. சிரிச்சுக்கிட்டே இருங்க, எதிரிய சிதறடிங்க. ரகசியம் 5. நண்பனாக நடிக்கும் எதிரி, த ஹிடன் எனிமி. நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 5வது ரகசியம்தான் உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ஆபத்தான ஏரியா. வெளியில தெரிகிற எதிரியை விட உங்க கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டு உங்க தோள்ல கை போட்டு சிரிச்சு பேசுறானே, அந்த நண்பனாக நடிக்கும் எதிரி தான் ரொம்ப கொடூரமானவன். உளவியல் ரீதியா ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டா? உங்களை ஒரு அந்நியன் முதுகுல குத்த முடியாது, ஏன்னா அவன் உங்க முதுகுக்கு பின்னாடி வர்றதை நீங்க கவனிப்பீங்க. ஆனா உங்க கூடவே இருக்கிறவன் உங்களை அணைக்கிற மாதிரி வந்து அசால்ட்டா உங்க இதயத்தையே குத்திடுவான். இவங்கள சாணக்கியர் புல்லுருவிகள்னு சொல்றாரு. இவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது மேலோட்டமா ஆறுதல் சொல்ற மாதிரி நடிப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஆஹா இவன் காலி ஆயிட்டான்னு ஒரு திருப்தியோட இருப்பாங்க. அவங்க கண்ணுல இருக்கிற அந்த போலித்தனத்தை நீங்க கண்டுபிடிக்கலன்னா நீங்க உங்க அழிவை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஆட்களை கண்டுபிடிக்க ஒரு சூப்பரான சைக்கலாஜிக்கல் ட்ரிக் இருக்கு. நீங்க அடைஞ்ச ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவங்க கிட்ட சொல்லி பாருங்க. உண்மையான நண்பனா இருந்தா அவன் கண்ணுல ஒரு சந்தோஷம் வரும். ஆனா அவன் உங்க மேல பொறாமப்படுற மறைமுக எதிரியா இருந்தா அவன் முகத்துல ஒரு நொடி ஒரு இருட்டு வந்து போகும், ஒரு சின்ன கசப்பு தெரியும். உடனே அந்த வெற்றியை மட்டம் தட்டுற மாதிரி, சரிதான் இதுல என்ன இருக்கு, அதிர்ஷ்டத்துல கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஏளனமா பேசுவான். அங்கேயே அவன் முகத்திரைய நீங்க கிழிச்சிடலாம். இவங்க உங்க ரகசியங்களை எல்லாம் சேகரிச்சு வச்சிருப்பாங்க. எப்ப நீங்க ஒரு சறுக்கலை சந்திக்கிறீங்களோ அப்போ அந்த ரகசியத்தை ஆயுதமா மாத்தி உங்களை உலகத்திலேயே அசிங்கமான ஆளா காட்டுவாங்க. இதுதான் அவங்க பிளான். உங்க கூடவே இருந்துட்டு உங்களை மட்டம் தட்டுற அந்த போலி உறவுகளை நீங்க இப்பவே பிளாக் பண்ணலன்னா பின்னாடி நீங்க பெரிய விலையை தர வேண்டியிருக்கும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு, பாலும் தேனும் கலந்து கொடுத்தாலும் விஷம் கலந்த பாத்திரத்தை எரிவது போல துரோகம் செய்யும் நண்பனை தூக்கி எறி. இவங்க உங்க தன்னம்பிக்கையை சிதைக்கிற கிருமிகள். உன்னால முடியாது, இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சொல்லியே உங்களை முடக்கிடுவாங்க. இனிமே ஒரு முடிவெடுங்க, உங்க வட்டாரத்தை சுத்தப்படுத்துங்க. உங்களை சுத்தி 10 பேர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களை உண்மையா நேசிக்கிற ஒருத்தன் இருந்தாலே போதும். அந்த போலி புன்னகைக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற கத்திய கண்டுபிடிங்க. யாரையாவது சந்தேகம் வந்தா அவங்க கிட்ட இருந்து விலகி நின்னு வேடிக்கை பாருங்க. அவங்க விஷம் தானாவே வெளியே வரும். நண்பனா நடிக்கும் எதிரிய அடையாளம் காணுங்க. உங்க வாழ்க்கைய காப்பாத்திக்கோங்க.
ரகசியம் 6. தகுதியை வளர்த்தல். பில்ட் யோர் வொர்த். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 6வது ரகசியம் தான் உங்க எதிரிகளுக்கு நீங்க கொடுக்க போற நிரந்தரமான செக்மேட். இந்த உலகத்துல ஒரு கசப்பான உண்மை இருக்கு. நீங்க சாதாரணமா இருந்தா மட்டும்தான் எல்லாரும் வந்து உங்களை மிதிப்பாங்க. ஆனா நீங்க ஒரு இமயமலை மாதிரி வளர்ந்து நின்னீங்கன்னா உங்களை அண்ணாந்து பார்க்கும்போது அவங்க கழுத்து தானா வலிக்க ஆரம்பிக்கும். உளவியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்லட்டா? ஒரு நபர் மேல மத்தவங்க ஏன் பொறாமப்படுறாங்க தெரியுமா? உங்களை அவங்க அவங்களுடைய லெவல்ல ஒரு ஆளா பார்க்குற வரைக்கும் தான் உங்களை சீண்டுவாங்க. ஆனா நீங்க உங்களுடைய அறிவையும் தகுதியையும் அவங்க எட்டவே முடியாத ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா அங்க பொறாமை முடிஞ்சு போய் ஒரு விதமான பயம் ஆரம்பிக்கும். இவன் வேற லெவல், இவங்கிட்ட வச்சுக்கிட்டா நம்ம காலி ஆயிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு நடுக்கம் எதிரிக்கு வரணும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. திறமை உள்ளவனுக்கு தனிமை என்பது பலம், தகுதி உள்ளவனுக்கு உலகம் என்பது அடிமை. உங்க தகுதியை வளர்த்துக்கிறதுனா என்ன தெரியுமா? மத்தவங்க பொழுதுபோக்குல நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கும்போது நீங்க உங்க மூளையை ஒரு கத்தி மாதிரி கூர்மைப்படுத்தணும். நீங்க செய்யற வேலையில நீங்க தான் நம்பர் 1 இருக்கணும். உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு ஒரு நிலைமை வருது பாத்தீங்களா? அந்த இடத்துல தான் உங்களுடைய உண்மையான அதிகாரம் ஆரம்பிக்குது. நீங்க சாதாரண ஒரு மரமா இருந்தா வெட்டிச்சாய்க்கு 1000 பேர் வருவான். ஆனா நீங்க ஒரு ஆலமரமா விழுதுகளை பரப்பி நின்னீங்கன்னா அதே எதிரிங்க வந்து உங்க நிழல்ல தான் ஒதுங்கியாகணும். இதுதான் காட்டின் விதி, இதுதான் வாழ்க்கையின் விதி. உங்களை மட்டம் தட்டுறவங்களுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க. உங்களுடைய தரம், ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு பதில் சொல்லட்டும். நீங்க போடுற ட்ரெஸ், நீங்க பேசுற பேச்சு, உங்ககிட்ட இருக்கிற அந்த நாலேஜ், இதெல்லாம் பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு விதமான காம்ப்ளெக்ஸ் வரணும். உளவியல் ரீதியா ஒரு மனுஷன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டா அவனை யாராலையும் அசைக்க முடியாது. உங்களுடைய தகுதி தான் உங்களுக்கான மிக பெரிய பாதுகாப்பு கவசம். பொறாமக்காரங்க உங்களை நோக்கி எரியிற ஒவ்வொரு கல்லையும் வச்சு உங்களுக்கான ஒரு சிம்மாசனத்தை உருவாக்குங்க. இவன் நம்மளை விட மேல போயிட்டானேன்னு அவங்க வயிறு எரியும் போது நீங்க இன்னும் கொஞ்சம் மேல பறந்து போயிட்டே இருங்க. உங்களுடைய லெவலை நீங்களே செட் பண்ணுங்க. யாருக்காகவும் உங்க தகுதியை இறக்கிக்காதீங்க. நீங்க ஒரு ராஜாவா வாழணும்னா முதல்ல ஒரு ராஜாவா சிந்திக்கணும். உங்க தகுதியை வளர்த்துக்கோங்க. உலகம் உங்க காலடியில வந்து நிற்கும். எதிரிகள் உங்களை வெறுக்கலாம், ஆனா உங்களை மதிக்காம அவங்களால இருக்க முடியாது. தகுதியால் உயர்ந்து நில்லுங்க. பகையெல்லாம் தானாவே பொசுங்கி போகும். ரகசியம் 7. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. கண்ட்ரோல் இமோஷன்ஸ். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 7வது ரகசியம் தான் ஒரு மனுஷனை அடிமையா வச்சிருக்கிறதா இல்ல அரசனா மாத்துறதான்னு முடிவு பண்ணுது. இந்த உலகத்துல பல பேர் தோத்து போறதுக்கு காரணம் அவங்க கிட்ட அறிவு இல்லாதது இல்ல, அவங்க கிட்ட உணர்ச்சி கட்டுப்பாடு, இமோஷனல் கண்ட்ரோல் இல்லாததுதான். உளவியல் ரீதியா ஒரு ரகசியம் சொல்லட்டா? உங்க எதிரி உங்களை விட பலசாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்களை எப்போ கோவப்படுத்தணும், எப்போ உங்களை அழ வைக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் உங்களை அவனோட விரல் நுனியில வச்சு ஆட்டுறான்னு அர்த்தம். நீங்க கோவப்படும் போது உங்க மூளை வேலை செய்யாது. உங்களுடைய அந்த பலவீனமான நேரத்தை தான் எதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கான். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. உன் உணர்ச்சிகளை நீ ஆழவில்லை என்றால் உன் உணர்ச்சிகள் உன்னை ஆழ ஆரம்பித்து விடும். யாராவது ஒருத்தன் உங்களை சீன்றான்னா அவன் உங்களை அவனோட லெவலுக்கு கீழே இறக்க பார்க்கறான்னு அர்த்தம். அந்த இடத்துல நீங்க நிதானமா ஒரு பனிக்கட்டி மாதிரி சில்லுன்னு இருந்து பாருங்க, அவன் ஆடி போயிடுவான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பலசாலியா பெறுவீங்க. ஒரு மனுஷன் எப்ப மிரளுவான் தெரியுமா? தான் என்ன செஞ்சாலும் எதிரில் இருக்கிறவன் அசரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அவனுக்கு தோணும் போதுதான். உங்க முகத்துல எந்த உணர்ச்சியுமே காட்டாதீங்க. நீங்க உள்ளுக்குள்ள எரிமலையா கொதிச்சாலும் வெளியில ஒரு அமைதியான குளம் மாதிரி இருங்க. அந்த மர்மம் தான் மிஸ்ட்ரி உங்களை ஒரு பவர்ஃபுல் ஆளா காட்டும். உளவியல் ரீதியா பார்த்தா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறவன் தான் மற்றவங்க மனசை ஈஸியா ரீட் பண்ண முடியும். உங்க கோபம் தான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரி. அது உங்க ரத்த கொதிப்பை ஏத்தும், உங்க முடிவெடுக்கும் திறனை அழிக்கும், கடைசியில உங்களை ஒரு கோமாளியா மாத்திரும். ஆனா நீங்க அந்த கோபத்தை ஒரு ஆயுதமா மாத்தி அதை வெளியே காட்டாம உள்ளுக்குள்ள ஒரு லட்சியமா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாரையும் ஜெயிக்கலாம். யாரோ ஒருத்தன் சொன்ன வார்த்தைக்காக நீங்க தூக்கத்தை தொலைக்கிறீங்கன்னா அந்த ஆளு உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்றான்னு அர்த்தம். இனிமே ஒரு சபதம் எடுங்க. என் மனசோட சாவி என் கையில தான் இருக்கும், எவனும் வந்து அதை திறக்க முடியாது. ஒரு ராஜா எப்பவும் நிதானமா தான் முடிவெடுப்பார். பதட்டப்படுறவன் வெறும் சிப்பாய் தான். நீங்க ராஜாவா இருக்கணுமா இல்ல சிப்பாயா இருக்கணுமான்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. உங்க கண்ணீரா இருக்கட்டும், உங்க கோபமா இருக்கட்டும், அது உங்க அனுமதி இல்லாம வெளியே வரக்கூடாது. உணர்ச்சிகளை அடக்கி ஆளுங்க,
இந்த உலகமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும். எதிரி உங்களை நோக்கி விஷத்தை வீசுனா அதை வாங்கி ஒரு ஓரமா வச்சுட்டு உங்க வேலையில மட்டும் கவனமா இருங்க. எவன் ஒருத்தன் தன்னைத்தானே கட்டுப்படுத்துறானோ அவனை எவனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. உணர்ச்சிகளை ஆளுங்க, வெற்றியா அறுவடை பண்ணுங்க. ரகசியம் 8. தகுந்த காலம் வரும் வரை காத்திரு. நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 8வது ரகசியம் தான் ஒரு வேட்டைக்காரனுக்கும் ஒரு சாதாரண ஆளுக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம பல நேரங்கள்ல பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒருத்தன் நமக்கு துரோகம் பண்ணிட்டா இல்ல நம்மள அசிங்கப்படுத்திட்டா உடனே அன்னைக்கே அவனை திருப்பி அடிக்கணும்னு துடிக்கிறது. அந்த அவசரம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களை அவன்கிட்ட தோக்க வைக்கும். உளவியல் ரீதியா ஒரு விஷயம் சொல்லட்டா, எதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு நீங்க எப்போ திருப்பி அடிப்பீங்கன்னு பயந்து பயந்து காத்துக்கிட்டு இருப்பான். அந்த பயத்துல இருக்கும்போது தான் அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பான். ஆனா நீங்க எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவனுக்கு அந்த பயம் போயிட்டு அலட்சியம் வந்துடும். இவன் அவ்வளவுதான், இவனால நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு அசால்ட்டா இருக்கிற அந்த ஒரு வினாடி தான் அவனோட மரண குழி. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. ஒரு கொக்கு மீனுக்காக எவ்வளவு நேரம் அசையாம காத்துக்கிட்டு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி தன் வெற்றிக்கான சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். காத்துக்கிட்டு இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்ல நண்பர்களே, அது ஒரு சைலண்ட் பிளானிங். சரியான நேரம் வர்ற வரைக்கும் உங்க நகத்தை நீங்க வெளியே காட்டக்கூடாது. ஒரு புலி வேட்டையாடுறதுக்கு முன்னாடி பதுங்கிறது பயத்தினால இல்ல, அது அதோட பாய்ச்சலோட வேகத்தை அதிகப்படுத்துறதுக்காக. நீங்களும் அந்த புலிய போல பதுங்கி இருங்க. காலம் ஒரு மிகப்பெரிய நீதிபதி. உங்களை இன்னைக்கு நோகடிச்சவன் நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல சறுக்குமா. அப்போ நீங்க கொடுக்கிற அந்த ஒரு அடி இருக்கே, அது அவன் 7 ஜென்மத்துக்கும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். உளவியல் ரீதியா பார்த்தா பொறுமையா இருக்கிற மனுஷனை பார்த்து தான் இந்த உலகம் பயப்படும். ஏன்னா அவனுக்குள்ள என்ன ஓடுதுன்னு யாராலையும் கணிக்க முடியாது. நீங்க அவசரப்பட்டு ஆக்ஷன் எடுத்தா நீங்க ஒரு குற்றவாளியா தெரிவிங்க. ஆனா காலம் வரும்போது நீங்க காய நகர்த்தினா நீங்க ஒரு வெற்றியாளனா நிப்பீங்க. அவசரத்துல செய்யற எந்த காரியமும் முழுமையடையாது. ஒரு பழம் கனிஞ்சு தானாவே கீழே விடணும். அதை முன்னாடியே கல்லு எரிஞ்சு அடிச்சா அதுல சுவை இருக்காது. அதே மாதிரி தான் உங்களுடைய பழிவாங்கலோ இல்ல உங்களுடைய பதிலடியோ இருக்கணும். அது எதிரி எதிர்பார்க்காத நேரத்துல, அவன் ரொம்ப பலவீனமா இருக்கிற நேரத்துல வந்து விழணும். அது வரைக்கும் நீங்க ஒரு சந்நியாசி மாதிரி அமைதியா இருங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சக்கரவர்த்தி மாதிரி திட்டம் போடுங்க. பழி வாங்கிறத விட ஒருத்தன் பண்ண தப்புக்கு காலம் பதில் சொல்லும் வர வேடிக்கை பார்க்கறது தான் மிகச் சிறந்த ராஜதந்திரம். உங்களை இன்னைக்கு பார்த்து சிரிச்சவன் நாளைக்கு உங்க வளர்ச்சியை பார்த்து அழணும். அந்த ஒரு நொடிக்காக உங்க நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. காத்திருத்தல்ங்கிறது ஒரு கலை. அந்த கலையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகத்துல உங்களை எவனாலையும் வீழ்த்த முடியாது. காலத்துக்காக காத்திருங்க. சரியான நேரத்துல உங்க ஆட்டத்தை ஆரம்பிங்க. ரகசியம் 9. வெற்றியை சத்தமில்லாமல் கொண்டாடு. நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 9வது ரகசியம் தான் ஒரு உண்மையான ராஜதந்திரியோட அடையாளம். நாம பல நேரங்கள்ல பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஒரு சின்ன வெற்றி கிடைச்ச உடனே அதை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறது. நான் இதை சாதிச்சிட்டேன், நான் அவ்வளோ சம்பாதிச்சிட்டேன்னு மைக்க பிடிச்சி கத்தாத குறையா எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். ஆனா உளவியல் ரீதியா ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்லட்டா, நீங்க உங்க வெற்றியை சத்தமா சொல்லும்போது அதை கேட்டு சந்தோஷப்படுறவங்களை விட இவன் எப்படி முன்னேறினான்னு பொறாமையில உங்க காலை வார பார்க்கறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. நீங்க உங்க வெற்றியை வெளியே சொல்லும்போது தெரியாமலே உங்களுடைய அடுத்த கட்ட பாதுகாப்பு வளையத்தை நீங்களே உடைக்கிறீங்க. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. வெற்றியை கொண்டாடுறதை விட அந்த வெற்றியை தக்க வைக்கிற மௌனம் தான் ரொம்ப பெரியது. உங்களுடைய வெற்றி ஒரு அமைதியான சுனாமி மாதிரி இருக்கணும். அது வந்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் உலகத்துக்கே தெரியணும். அது வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது. உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு மனுஷன் எப்போ மற்றவங்களுக்கு ஆபத்தானவனா மாறுவான் தெரியுமா? அவன் எப்போ ஜெயிக்கிறான் எப்போ தோக்குறான்னு மற்றவங்களால கணிக்கவே முடியாத போதுதான். நீங்க சத்தம் இல்லாம சாதிச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிற பொறாமக்காரங்களுக்கு ஒரு விதமான அரிப்பு எடுக்கும். இவன் இவ்வளோ பண்ணிட்டான் ஆனா ஒரு அலட்டிக்கவும் மாட்டேங்கிறானே, இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கோ அப்படின்னு அவங்க கற்பனையிலேயே பயந்து சாவாங்க. உங்க வெற்றிங்கிறது ஒரு புதையல் மாதிரி. அதை நிலத்துல புதைச்சு வச்சு பாதுகாக்கணும். நடுத்தெருவுல வச்சு ஏலம் போடக்கூடாது. நீங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி உங்க திட்டங்களை சொல்லாதீங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறமும் உங்க ரகசியங்களை யாருக்கும் சொல்லாதீங்க.
உங்க வாழ்க்கை ஒரு மூடின புத்தகம் மாதிரி இருக்கணும். நீங்க எவ்வளவு தூரம் முன்னேறிட்டீங்கன்னு உங்க எதிரிக்கு தெரியலன்னா அவன் உங்களை தாக்க எந்த ஆயுதத்தை எடுக்கணும்னு தெரியாம குழம்பி போயிடுவான். இந்த உலகத்துல திருஷ்டிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்களோட அந்த எதிர்மறை எண்ணங்கள், அதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்க வெற்றியை சிதைக்க கூடும். அதனால உங்களுடைய ஒவ்வொரு மைல்கல்லையும் சத்தம் இல்லாம கடந்து போங்க. நீங்க ஒரு பெரிய கார் வாங்கினாலும் சரி, ஒரு பெரிய பதவிக்கு வந்தாலும் சரி, அதை உங்க உழைப்புக்கு கிடைச்ச ஒரு பலனா மட்டும் பாருங்க. அதை மத்தவங்களை காயப்படுத்தவோ இல்ல சீண்டவோ பயன்படுத்தாதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறப்போ உங்க வெற்றி தான் உங்களுக்காக பேசும். ஒரு பூ பூக்கும் போது சத்தம் போடுறதில்ல, ஆனா அதோட வாசனை ஊர் முழுக்க பரவுதில்ல. அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும். நீங்க பேச வேண்டாம், உங்க அந்தஸ்து பேசட்டும், உங்க கௌரவம் பேசட்டும். உங்களை வெறுக்கிறவங்க முன்னாடி நீங்க அமைதியா கெத்தா ஒரு ராஜாவா நின்னு பாருங்க. அந்த மௌனமான வெற்றி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய செக்மேட். வெற்றியை ரகசியமா கொண்டாடுங்க, முன்னேற்றத்தை சத்தம் இல்லாம தொடருங்க. ரகசியம் 10. விஷப்பாம்பை கையாளுதல். டீலிங் வித் டாக்ஸிக் பீப்புள். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 10வது ரகசியம் உங்க வாழ்க்கையோட நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்க பார்க்க மனுஷங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனா அவங்க குணம் எல்லாம் அந்த விஷ பாம்பை விட மோசமானது. இவங்கள தான் நாம டாக்ஸிக் பீப்புள் அப்படின்னு சொல்றோம். உளவியல் ரீதியா ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டா, ஒரு விஷ பாம்பு கடிச்சா கூட அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஆனா இந்த மாதிரி மனிதர்கள் உங்க மனசுல ஏத்துற விஷத்துக்கு மருந்தே கிடையாது. இவங்க எப்பவும் மத்தவங்கள மட்டம் தட்டுறதுலயும் எதிர்மறை எண்ணங்களை, நெகட்டிவ் வைப்ஸ மத்தவங்க மேல திணிக்கிறதுலயும் தான் குறியா இருப்பாங்க. நீங்க ஒரு நல்ல விஷயம் செஞ்சா அதுல 1000 குறைகளை கண்டுபிடிப்பாங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு பிடிக்காது. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. விஷமுள்ள பாம்பை கண்டால் விலகி போவது போல தீய எண்ணம் கொண்ட மனிதர்களிடம் இருந்து உடனடியாக விலகிவிடு. ஆனா நிஜ வாழ்க்கையில எல்லாரையும் நாம டக்குன்னு விட்டுட்டு ஓட முடியாது. சில பேர் உங்க கூடவே வேலை பார்ப்பாங்க, சில பேர் உங்க சொந்தக்காரங்களாவே இருப்பாங்க. அப்போ அவங்களை எப்படி கையாளுறது? இந்த இடத்துல தான் ஒரு சைக்கலாஜிக்கல் கேம் ஆடணும். ஒரு பாம்பை கையாளும் போது நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருப்பீங்களோ அதே மாதிரி தான் இவங்க கிட்டையும் இருக்கணும். அவங்க கிட்ட உங்களோட பலவீனத்தையோ ரகசியத்தையோ எப்பவும் சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க அதைத்தான் உங்களுக்கு எதிரா விஷமா பயன்படுத்துவாங்க. அவங்க உங்களை நோக்கி ஒரு எதிர்மறையான வார்த்தையை வீசுறாங்கன்னா அதை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுங்க. அவங்க கூட மல்லு கட்டி நிக்காதீங்க. ஏன்னா அழுக்கு நிறைந்த குட்டையில நீங்க கல்லை எறிஞ்சா அந்த அழுக்கு உங்க மேலதான் தெரிக்கும். உளவியல் ரீதியா பார்த்தா இவங்க எப்பவும் மற்றவங்களோட அட்டென்ஷனை எதிர்பார்க்கிறவங்க. நீங்க அவங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்காம விட்டுட்டாலே அவங்க விஷம் தானாவே இறங்கிடும். ஒரு பாம்பு படம் எடுத்தா நீங்க பயப்படாம நின்னு பாருங்க, அது கொஞ்ச நேரத்துல தானாவே போயிடும். அதே தந்திரத்தை தான் இங்கேயும் பயன்படுத்தணும். உங்களுடைய மன அமைதிதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்து. அந்த சொத்தை இந்த மாதிரி விஷப்பாம்புகள் திருட விடாதீங்க. இவங்க கிட்ட விவாதம் பண்றது, இவங்க கிட்ட உங்களை நிரூபிக்க பார்க்கறதெல்லாம் முட்டாள்தனம். ஏன்னா அவங்க கண்ணுக்கு நீங்க எப்பவும் தப்பானவங்களாதான் தெரிவிங்க. அதனால இவங்க கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பான தூரத்தை, இமோஷனல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. அவங்க பேசும்போது சரி, ஓகே, பார்க்கலான்னு ரொம்ப சுருக்கமா பதில் சொல்லிட்டு உங்க வேலையை பார்க்க போயிடுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த நச்சுத்தன்மையை நீங்க சுத்தம் பண்ணாத வரைக்கும் உங்களால ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழ முடியாது. விஷப்பாம்புகளிடம் இருந்து உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க. உங்க முன்னேற்றத்தை நோக்கி மட்டும் உங்க பார்வையை வைங்க. அவங்க விஷம் அவங்களுக்கே திருப்பி போகும் வரை காத்திருங்க. ரகசியம் 11. பயத்தை அவர்களுக்கு தந்துவிடு. டிரான்ஸ்ஃபரிங் த ஃபியர். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 11வது ரகசியம் தான் ஒரு மனுஷனை அடிபணிய வைக்கிற மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். இந்த உலகத்துல ஒரு விதி இருக்கு. நீங்க எப்போ ஒருத்தரை பார்த்து பயப்படுறீங்களோ அப்போதான் அவன் உங்களை இன்னும் அதிகமா மிரட்டுவான். ஆனா அந்த பயத்தை அப்படியே திருப்பி அவங்கிட்டயே கொடுத்துட்டா அங்கதான் உங்க உண்மையான ஆட்டம் ஆரம்பிக்குது. உளவியல் ரீதியா ஒரு ரகசியம் சொல்லட்டா, உங்களை மிரட்டுறவனோ இல்ல உங்களை எதிர்க்கிறவனோ உள்ளுக்குள்ள உங்களை விட அதிகமா பயந்து போயிருப்பான். அந்த பயத்தை மறைக்கிறதுக்காக தான் அவன் உங்களை நோக்கி சத்தம் போடுறதும் அசிங்கமா பேசுறதும். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. எதிரி உனக்கு கொடுக்கும் பயத்தை விட உன் தைரியம் அவனுக்கு கொடுக்கும் பயம்தான் உன்னை காப்பாற்றும். நீங்க எப்போ எதற்கும் அஞ்சாத ஒரு மர்ம மனிதனா, ஃபியர்லெஸ் பர்சோனாவா நிக்கிறீங்களோ அப்போவே எதிரிக்குள்ள ஒரு நடுக்கம் ஆரம்பிச்சிடும். நீங்க பயத்தை எப்படி அவங்களுக்கு திருப்பி தரணும் தெரியுமா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான்.
அவங்க உங்களை எதை வச்சு பயமுறுத்துறாங்களோ அந்த இடத்துல நீங்க ரொம்பவும் அசால்ட்டா இருக்கணும். நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் என் பாதையில தெளிவா இருக்கேன்னு உங்க உடல் மொழி அவங்களுக்கு சொல்லணும். உளவியல் ரீதியா பார்த்தா கணிக்க முடியாத மனிதர்களை பார்த்து தான் இந்த உலகம் ரொம்ப பயப்படும். நீங்க அடுத்த நிமிஷம் என்ன பண்ண போறீங்கன்னு அவனுக்கு தெரியலன்னா அவன் போட்ட பிளான் எல்லாம் அவனுக்கே எதிராக திரும்பும். அவன் உங்களை தாக்கணும்னு நினைக்கும் போது நீங்க நிமிர்ந்து நின்று அவன் கண்ணை நேருக்கு நேரா பார்த்து ஒரு நக்கலான சிரிப்பு சிரிங்க. அந்த ஒரு நொடி அவன் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் ஓடும். இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான்? இவன் பின்னாடி ஏதோ பெரிய செல்வாக்கு இருக்குமோ? நாம இவனை தொட்டு ஒருவேளை நாமளே சிக்கிடுவோமோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை, இன்செக்யூரிட்டியை நீங்க வதச்சிடணும். பயங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரி. அது உங்ககிட்ட இருந்தா அவனுக்கு தைரியம் வரும், அது அவன்கிட்ட இருந்தா உங்களுக்கு வெற்றி வரும். அதனால உங்க பலவீனத்தையோ பயத்தையோ ஒருபோதும் வெளியே காட்டாதீங்க. நீங்க ஒரு இரும்பு மனுஷனா அவன் முன்னாடி நில்லுங்க. ஒரு கட்டத்துல உங்க மௌனமே அவனுக்கு பயத்தை தரும், உங்க புன்னகையே அவனுக்கு பயத்தை தரும், நீங்க முன்னேறிட்டு இருக்கிற வேகமே அவனுக்கு பயத்தை தரும். எதிரி உங்களை மிரட்ட வரும்போது நீங்க அமைதியா அவன் தோள் மேல கை போட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு தம்பின்னு சொல்லிட்டு போங்க. அவன் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்க மாட்டான். அந்த தவிப்பு இருக்கே, அதுதான் நீங்க அவனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அவன் நம்புற அன்னைக்கு தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. பயத்தை உங்களுக்குள்ள புதைச்சு வைங்க, அந்த பயத்தை எதிரிக்கு பரிசா கொடுங்க. ரகசியம் 12. புதிய கூட்டாளிகளை உருவாக்கு. பில்ட் யோர் சர்க்கிள். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 12வது ரகசியம் தான் ஒரு சாமானியனை சக்கரவர்த்தியா மாத்துற வித்தை. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் தனி ஆளா நின்னு எல்லா போரையும் ஜெயிக்க முடியாது. தனிமரம் தோப்பாகாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? உளவியல் ரீதியா ஒரு ரகசியம் சொல்லட்டா? உங்க மேல பொறாமைப்படுற எதிரி எப்போ தெரியுமா தைரியமா வந்து உங்களை அட்டாக் பண்ணுவான்? நீங்க தனியா நிக்கிறீங்கன்னு அவனுக்கு தெரியும் போதுதான். ஆனா உங்களுக்கு பின்னாடி ஒரு பலமான கூட்டாளிங்க இருக்காங்க, நீங்க ஒரு பவர்ஃபுல் சர்க்கிள் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சா உங்களை நெருங்கவே அவன் 7 ஜென்மம் யோசிப்பான். சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு, ஒரு பலமான யானையை வீழ்த்த ஒரு சிறு இரும்பு கூட்டம் போதும். அதே போல ஒரு பலமான நட்பு வட்டாரம் உங்களை சுத்தி இருந்தா எந்த பகைவனும் உங்களை அசைக்க முடியாது. ஆனா இங்க தான் நீங்க கவனமா இருக்கணும். அந்த வட்டம் குப்பைகளால் ஆனதா இருக்கக்கூடாது, அது கூர்மையான ஆயுதங்களால் ஆனதா இருக்கணும். உளவியல் ரீதியா பார்த்தா நீங்க யாரு கூட பழகுறீங்கிறது தான் உங்களுடைய மதிப்பை நிர்ணயிக்குது. உங்களை விட அறிவானவங்க, உங்களை விட பெரிய இடத்துல இருக்கிறவங்க, உங்களை எப்போதும் தட்டி கொடுத்து உயர்த்துறவங்க கூட பழகுங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டாளிகளை நீங்க உருவாக்கும் போது எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் வரும். இவன் பின்னாடி இவ்வளவு பெரிய ஆளுங்க இருக்காங்களா, நாம இவனை தொட்டா இவங்க எல்லாம் எதிர்ப்பாங்களேன்னு அவன் பயப்பட ஆரம்பிப்பான். உங்களை சுத்தி ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ஒரு நற்பெயரையும் செல்வாக்குள்ள மனிதர்களையும் சேர்த்து வைங்க. ஒரு ராஜாவோட பலம் அவனோட கத்தியில இல்ல, அவனோட தளபதிகளோட விசுவாசத்துல இருக்கு. நீங்களும் உங்களுக்கான தளபதிகளை, அதாவது உண்மையான கூட்டாளிகளை தேர்ந்தெடுங்க. இந்த உலகத்துல நீங்க முன்னேற உங்களை பிடிக்காதவங்க உங்களை தனிமைப்படுத்த பார்ப்பாங்க. இவன் ஒரு திமிர் பிடிச்சவன், இவன் யார்கிட்டயும் பழக மாட்டான்னு உங்களை பத்தி தப்பா பேசி மத்தவங்களை உங்களை விட்டு பிரிப்பாங்க. அங்கதான் நீங்க புத்திசாலித்தனமா விளையாடணும். அவங்க பிரிக்கிறத விட நீங்க வேகமா புதிய பலமான உறவுகளை உருவாக்கணும். ஒருத்தன் உங்களை வெறுக்கிறான்னா அவனை விட 10 மடங்கு பெரிய ஆளுங்க உங்க கூட நிக்கணும். அதுதான் நீங்க எதிரிக்கு கொடுக்கிற மரண செக்மேட். உங்களுடைய சர்க்கிள் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அது ரொம்ப கெத்தா இருக்கணும். உங்களுடைய நெட்வொர்க் தான் உங்களுடைய நெட்வொர்த். பொறாமைக்காரர்கள் உங்களை நோக்கி பாயும் போது உங்களுடைய இந்த பலமான கூட்டாளிகள் ஒரு கேடயமா உங்களை பாதுகாப்பாங்க. தனிமையை தூக்கி போடுங்க, ஒரு பலமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குங்க. உங்களை சுத்தி ஒரு படை இருக்குன்னு தெரிஞ்சாலே பகைவன் படபடக்க ஆரம்பிச்சிடுவான். ரகசியம் 13. அவர்களின் பலவீனத்தை பயன்படுத்து. டார்கெட் த வீக்னஸ். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 13வது ரகசியம் தான் எதிரிய அவனோட சொந்த செலவிலேயே சூனியம் வச்சுக்க வைக்கிற ஒரு மாஸ்டர் பிளான். இந்த உலகத்துல பலவீனமே இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் அவங்கிட்டையும் ஒரு ஓட்டை இருக்கும். உளவியல் ரீதியா ஒரு ரகசியம் சொல்லட்டா? உங்களை மட்டம் தட்டுற அந்த பொறாமைக்காரர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமே அவங்களுடைய ஈகோ தான்.
அவங்க உங்களை விட பெரிய ஆளா காட்டிக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு புள்ளியில தான் அவங்களோட அழிவும் ஒளிஞ்சிருக்கு. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. உன் எதிரிய நீ அடிக்க வேண்டாம், அவனுடைய பலவீனமே அவனை அழிக்கும்படி ஒரு சூழலை உருவாக்கு. நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்களோட பலவீனமான இடம் எதுன்னு அமைதியா வேடிக்கை பாருங்க. சில பேருக்கு புகழ் பிடிக்கும், சில பேருக்கு பணம் பிடிக்கும், சில பேருக்கு எதற்கெடுத்தாலும் கோபம் வரும். அந்த பலவீனத்தை நீங்க ஒரு தூண்டில் புழு மாதிரி பயன்படுத்தணும். உளவியல் ரீதியா பார்த்தா ஒருத்தன் உணர்ச்சி வசப்படுற நேரத்துல தான் மிகப்பெரிய முட்டாள்தனமான முடிவுகளை எடுப்பான். நீங்க அவன் கோவப்படுற இடத்த தெரிஞ்சு வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன சீண்டலை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா வந்துடுங்க. அவன் கோபத்துல கத்துவான், ஒளருவான், தப்பான காரியங்களை செய்வான். கடைசியில மத்தவங்க கண்ணுல அவனே ஒரு கோமாளியா தெரிவான். நீங்க கைய கூட நனைக்காமலேயே எதிரிய ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்த முடியும். இதுதான் உண்மையான ராஜதந்திரம். ஒரு சிலந்தி எப்படி தன் வலையில விழுற பூச்சியோட அசைவை வச்சு அதை வேட்டையாடுமோ, அதே மாதிரி உங்க எதிரியோட பலவீனத்தை வச்சு அவனோட ஆட்டத்தை முடிச்சு வைங்க. நீங்க அவங்க கூட மல்லு கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுடைய அந்த அகங்காரமே அவங்களுக்கு பெரிய எதிரியா மாறும். இந்த உலகத்துல உங்களை வெறுக்கிறவங்க எப்பவும் ஒரு தப்பு பண்ணுவாங்க. அது என்ன தெரியுமா? அவங்களுடைய பொறாமை கண்ணை மறைக்கிறதுனால அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க. அவங்களுடைய பலவீனம் அவங்களுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி மாதிரி, உண்மையா அவங்களுக்கு காட்டாது. நீங்க அந்த இடத்துல ஒரு சின்ன பொறி வச்சாலே போதும், அவங்க மொத்த கோட்டையும் சரிஞ்சிடும். உங்க எதிரியோட பலவீனம் என்னன்னு ரகசியமா நோட்டம் விடுங்க. அவன் எப்போ சறுக்குவான்னு காத்துருங்க. அவன் பண்ற தப்புல அவனையே விழ வைங்க. எதிரிக்கு அடிக்க தெரிஞ்சிருக்கலாம், ஆனா தனக்கு தானே அடிச்சுக்க வைக்கிறவன் தான் உண்மையான அறிவாளி. அவங்க பலவீனத்தை அவங்களுக்கே எதிரா திருப்புங்க. வெற்றியை உங்க பக்கம் கொண்டு வாங்க. ரகசியம் 14. தோல்வியிலும் நிமிர்ந்து நில். ரெசிலியன்ஸ் இன் ஃபெயிலியர். நண்பர்களே, இப்போ நாம பார்க்க போற இந்த 14வது ரகசியம் தான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு சகாப்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். வாழ்க்கையில எப்பவும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது. சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்காத வீழ்ச்சி வரும், அசிங்கம் வரும், அடி விழும். ஆனா அந்த நேரத்துல நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கிறது தான் உங்க எதிரியோட நிம்மதியை தீர்மானிக்கும். உளவியல் ரீதியா ஒரு ரகசியம் சொல்லட்டா, நீங்க தோத்து போய் நிக்கும்போது உங்களை பிடிக்காதவங்கெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. இவன் அவ்வளவுதான், காலியாயிட்டான்னு கைதட்டி சிரிப்பாங்க. அவங்க அந்த கொண்டாட்டத்துல இருக்கும்போது நீங்க முகத்துல ஒரு சின்ன வருத்தத்தை கூட காட்டாம அடிப்பட்ட சிங்கமா இருந்தாலும் நிமிர்ந்து நில்லுங்க. உங்க அந்த பதட்டமில்லாத முகம் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்க கொண்டாட்டத்தை அப்படியே நரகமா மாத்திடும். என்னடா இவனுக்கு இவ்வளவு பெரிய அடி விழுந்திருக்கு, ஆனா இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரலையே, இவன் என்ன மனுஷனா இல்ல கல்லா அப்படின்னு அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு. வீழ்வது அவமானம் இல்லை, வீழ்ந்த இடத்திலேயே கிடப்பதுதான் அவமானம். எழுந்து நிற்கும் வேகம் உன் எதிரியை நடுங்க வைக்க வேண்டும். உளவியல் ரீதியா பார்த்தா ஒரு தோல்வியின் போது நீங்க காட்டுற அந்த நிதானம், ரெசிலியன்ஸ் தான் உங்களை ஒரு லீடரா காட்டும். நீங்க அழுதுட்டு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா எதிரிக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடும். ஆனா நீங்க தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இது வெறும் ஒரு இடைவேளை தான், ஆட்டம் இன்னும் முடியலன்னு ஒரு கெத்தான பார்வையோட சுத்துனீங்கன்னா எதிரிக்கு நீங்க தோத்த மாதிரியே தெரியாது. அவன் இன்னும் ஒரு விதமான பதட்டத்திலேயே இருப்பான். இவன் மறுபடி எப்போ வருவான்னு தெரியலையேன்னு அவன் தூக்கத்தை நீங்க கெடுக்கலாம். ஒரு ரப்பர் பந்தை நீங்க எவ்வளவு வேகமா தரையில அடிக்கிறீங்களோ அது அவ்வளவு உயரமா மேலே எழும்பும். நீங்களும் அந்த ரப்பர் பந்து மாதிரி இருங்க. அடி விழுந்தா அடங்கி போகாதீங்க, முன்ன விட வேகமா எழும்புங்க. உங்க அந்த போராட்ட குணம் எதிரியோட தன்னம்பிக்கையை அப்படியே உடைச்சிடும். இந்த உலகத்துல நீங்க தோக்கும்போது யாரும் துணைக்கு வர மாட்டாங்க. ஆனா நீங்க எப்போ நிமிர்ந்து நிக்கிறீங்களோ அப்போ இந்த உலகம் உங்களுக்கு பின்னாடி வரும். உங்களுடைய தோல்வியை நீங்க எப்படி கையாள்றீங்கிறத வச்சுதான் உங்களுடைய அடுத்த கட்ட வெற்றியின் அளவு இருக்கும். சிங்கம் அடிபட்டிருக்குன்னு நரிங்கெல்லாம் வேட்டைக்கு வரலாம், ஆனா அந்த சிங்கம் கண்ணை திறந்தாலே நரிங்கெல்லாம் ஓடிடும். அந்த கெத்தை எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. ஒரு சின்ன சறுக்கல் உங்களை ஒருபோதும் அழிச்சிட முடியாது. நீங்க மறுபடி எழுந்து வந்து நிக்கிற அந்த ஒரு வினாடி உங்க எதிரிகளுக்கு மரண பயத்தை தரும். தோல்வியை கொண்டாடுங்க, ஆனா அதை உங்க முகத்துல காட்டாதீங்க. நிமிர்ந்து நில்லுங்க, எதிரிய மிரள வைங்க. நீங்க எழுந்து நிக்கிற அந்த வேகம் தான் உங்களுடைய உண்மையான வெற்றி. ரகசியம் 15. இறுதி வெற்றி. மன்னித்தல் அல்லது மறத்தல். தி அல்டிமேட் வின். நண்பர்களே, இப்போ நாம இந்த தொடரோட உச்சத்துக்கே வந்துட்டோம்.
இதுதான் எல்லா ரகசியங்களையும் விட ரொம்ப பவர்ஃபுல், அதே சமயம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இந்த உலகத்துல உங்களை அசிங்கப்படுத்தினவன், உங்க முதுகுல குத்துனவன், உங்க வளர்ச்சியை தடுத்தவன், இவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டிய மிக கொடூரமான அதே சமயம் மிக உன்னதமான தண்டனை எது தெரியுமா? அவங்கள உங்க வாழ்க்கையிலிருந்து முழுசா மறந்துடுறது தான். உளவியல் ரீதியா ஒரு ரகசியம் சொல்லட்டா? ஒருத்தன் உங்களை வெறுக்கிறான்னா அவன் உங்ககிட்ட இருந்து ஒரு வெறுப்பை எதிர்பார்க்கறான். நீங்க அவனை திட்டுனா அவனுக்கு ஒரு திருப்தி, நீங்க அவனை பழிவாங்க துடிச்சா அவனுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா அவனோட வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு வகையில இன்னும் ஒரு அங்கமா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ஒரு கட்டத்துல நீங்க அவங்கள ஒரு ஆளாவே மதிக்காம உங்க நினைவலைகள்ல இருந்து சுத்தமா அழிச்சிட்டு உங்க வாழ்க்கையில ஒரு சக்கரவர்த்தியா முன்னேறி போயிட்டே இருந்தீங்கன்னா அங்கதான் நீங்க அவங்கள நிஜமாவே கொள்றீங்க. சாணக்கியர் ஒரு தந்திரம் சொல்றாரு, உன் எதிரிக்கு நீ தரும் மிகச்சிறந்த பழிவாங்கல் அவனை அறவே மறந்துவிட்டு உன்னதமாய் வாழ்வதுதான். உளவியல் ரீதியா பார்த்தா வெறுப்பு, ஹேட் கூட ஒரு விதமான பற்றுதான். ஆனா அலட்சியம், இன்டிஃபரன்ஸ் இருக்கே, அது ஒரு விஷம் மாதிரி. ஒருத்தன் உங்களை நோக்கி கல்லை எரியும் போது நீங்க அந்த கல்லையே கவனிக்காம உங்க வேலையில மும்முரமா இருந்தா அந்த எதிரிக்கு தன் இருப்புக்கே ஆபத்து வந்துட்டதா ஒரு பயம் வரும். நான் இவ்ளோ கத்துறேன், இவ்ளோ பண்றேன், ஆனா இவன் என்னடானா என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறானேன்னு அவன் தன்னைத்தானே நொந்துப்பான். நீங்க அவங்கள மதிக்காத போதான் அவங்களுடைய ஈகோ சுக்கு நூறா உடையுது. உங்க மனசுல அவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க பண்ணுன துரோகத்தை ஒரு பழைய குப்பையா நினைச்சு தூக்கி எரிஞ்சிடுங்க. நீங்க அவங்கள மன்னிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா அவங்கள உங்க மூளையிலிருந்து டெலீட் பண்ணிடுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு அழகான பயணம் நண்பர்களே. இந்த சின்ன வாழ்க்கையில தேவையில்லாத குப்பைகளை சுமந்துட்டு போறதுனால யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான். நீங்க அந்த வெறுப்பை சுமக்கும் போது உங்க வேகம் குறையும், உங்க நிம்மதி போகும். ஆனா எப்போ அவங்கள ஒரு தூசியா நினைச்சு தட்டி விட்டுட்டு உங்க உயரத்தை நோக்கி பாயிறீங்களோ அப்போ நீங்க யாராலும் எட்ட முடியாத ஒரு இடத்துக்கு போயிடுவீங்க. உங்களை அசிங்கப்படுத்தினவங்கெல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்க வளரணும். அவங்க பேரை யாராவது சொன்னா கூட, யாரது, அந்த மாதிரி ஒரு ஆளை எனக்கு தெரியாதேன்னு நீங்க அசால்ட்டா சொல்லணும். அதுதான் உண்மையான ராஜதந்திர வெற்றி. அவங்கள மன்னிச்சிடுங்க. ஏன்னா அவங்க மன்னிப்புக்கு தகுதியானவங்கிறதுக்காக இல்லை, உங்க மனசு நிம்மதிக்கு தகுதியானதுங்கிறதுக்காக. உங்களுடைய இறுதி வெற்றி உங்களுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் உங்களை வீழ்த்த நினைத்தவர்களை மறந்துவிட்டு நீங்கள் வாழும் அந்த நிம்மதியான வாழ்க்கை தான். அந்த தூசியை ஊதி தள்ளுங்க, உங்க சாம்ராஜ்யத்தை ஆளுங்க. நண்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 15 சாணக்கிய ரகசியங்கள் வெறும் கதையோ இல்ல வெறும் பேச்சோ கிடையாது. இது உங்களை சுத்தி இருக்கிற அந்த போலி மனிதர்களோட முகத்திரையை கிழிச்சு உங்களை ஒரு ராஜாவா மாத்துறதுக்கான ஒரு வழிகாட்டி. இதுவரைக்கும் நீங்க கறிவேப்பிலை மாதிரி மத்தவங்களோட தேவைக்காக மட்டும் பயன்பட்டுட்டு அப்புறம் குப்பையில வீசப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இனிமே நான் யாருக்கும் அடிமை இல்லை, என்னை பயன்படுத்திக்க எவனாலையும் முடியாதுன்னு ஒரு சபதம் எடுங்க. உளவியல் ரீதியா ஒரு கசப்பான உண்மை சொல்லட்டா? இந்த உலகம் உங்களை எப்படி நடத்துதுங்கிறது நீங்க உங்களை எப்படி நடத்துறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க உங்களை ஒரு சாதாரண ஆளா காட்டிட்டே இருந்தா எல்லாரும் உங்களை மிதிச்சிட்டு தான் போவாங்க. ஆனா நீங்க ஒரு சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நின்னு உங்க ரகசியங்களை மறைச்சு உங்க வளர்ச்சியில மட்டும் குறி வச்சு ஓடுனீங்கன்னா அதே உலகம் உங்க முன்னாடி வந்து கை கட்டி நிற்கும். உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, நீங்க ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு முத்திர குத்துனவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போகணும். அதுக்கு நீங்க அவங்க கூட சண்டை போட வேண்டாம். நீங்க அவங்கள விட 10 மடங்கு உயரமா வளர்ந்து நின்னா மட்டும் போதும். உங்க மௌனம் அவங்களுக்கு ஒரு பயத்தை தரணும், உங்க புன்னகை அவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை தரணும். சாணக்கியர் சொன்னது போல, ஒரு மனிதன் தன்னைத்தானே சிதுக்கிக் கொள்ள தவறும்போதுதான் உலகம் அவனை சிதைக்க ஆரம்பிக்கிறது. அதனால இன்னையிலிருந்து உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிங்க. உங்க நீரத்தை வீணடிக்காதீங்க, தேவையில்லாத உறவுகளை தூண்டிங்க, உங்க லட்சியத்தை நோக்கி ஒரு வெறியோட பாயுங்க. அந்த வெற்றியோட உச்சத்துல நின்னு நீங்க கீழே திரும்பி பார்க்கும்போது உங்களை வெறுத்தவங்க எல்லாம் ஒரு சின்ன தூசியா கூட உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற நிரந்தரமான மரண அடி. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்க மனசுல ஒரு சின்ன பொறியையாவது கிளப்பி இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த 15 ரகசியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரகசியம் எது? நீங்க முதல்ல எதை ஃபாலோ பண்ண போறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்க வாழ்க்கையை மாற்ற போற இந்த வீடியோவை உங்கள மாதிரியே கஷ்டப்படுற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.
நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பலமான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஏன்னா இது உங்களுக்கான தளம், உங்களை உயர்த்த போற களம். மீண்டும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கெத்தா இருங்க, ராஜா மாதிரி வாழுங்க. நன்றி.